பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை அரவணைக்கிறவர், அன்பு காட்டுகிறவர், ஒரு நாளும் கைவிடாமல் நம்மை தாங்கி நடத்துகிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் சந்ததியை ஆசீர்வதிப்பார் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலே வாசிக்கிறேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, தேவன் தாவீதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார். தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டும்படிக்கு அவன் இருதயத்தில் விரும்பின பொழுது, கர்த்தர், உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். இப்படியாக ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்கிறார். அவன் கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு மாளிகையிலே வாசம் செய்தாலும் இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த உலகத்துக்குரிய வீட்டை அல்ல, உன்னதத்துக்குரிய ஒரு வீட்டை தேவன் தாவீதுக்காக அங்கு வாக்கு கொடுக்கிறார். அவனுடைய சந்ததியை குறித்து ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவனுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு வாக்கு கொடுக்கிறார். கிறிஸ்து வரும் அளவும் அங்கு தாவீதுடைய சந்ததியிலே ஒரு ராஜா இருப்பார் என்பதை நினைவு கூறும்படியாக சிங்காசனம் நீங்கி போவதில்லை என்று சொல்லி தேவன் தாவீதுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தேவனிடத்திலே வந்திருக்கிறோம். அவரையே தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே நம்மை நித்தமும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மறவாதவர். அவரிடத்திலே வந்தவர்களை தேவன் உயர்த்துகிறார், சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் துணையாக இருந்து அங்கு தாவீது சென்ற பிறகு கூட அவனுடைய பிற்காலங்களிலே அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் தாவீதுக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படியே அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்துகிறார். நம் வாழ்விலும் தேவன் அப்படியாக செய்வார். நம்முடைய காலத்துக்கு பின்பதாகவும் நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கைகள், நம்முடைய சந்ததி எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுப்பார். நம்முடைய அர்ப்பணிப்பை தேவன் நினைவு கூறுவார். கர்த்தர் ஒரு நாளும் மறவாதவர். அங்கு நாங்கள் பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. தேவன் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வார். தேவனுடைய கரம் எப்பொழுதும் அங்கு உண்டாயிருக்கும். நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைய நாளிலும் உம்முடைய கிருபைகள் பெரிது, உம்முடைய இரக்கங்கள் பெரிதென்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை ஒவ்வொருவரோடு கூட இருந்து, ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் துணையாக இருந்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சந்ததியை ஆசீர்வதிங்க. தேவரே, உம்முடைய கரமானது ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்தும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.